அன்பானவர்கள் வணக்கம். நான் சுவாமி தேவராஜன் பேசுகிறேன். இன்றைக்கி 4/1/2021 சற்று முன்பு என்னுடைய எண்ணங்களை ஓட விட்டேன். அப்போது ரஜினிகாந்த் வந்து திடீர்னு நான் கட்சி தொடங்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டது மிகப்பெரிய அடி இல்லையா இந்திய அரசியலுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியலுக்கு. ரஜினிகாந்த் ஒரு முக்கியமான ஃபேக்டர் இப்போ இன்றைக்கி கரண்ட் பொலிட்டிக்கல் சீனரியோவில். ஏன்னா தமிழ்நாடு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. இப்போலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கூட நம்மக்கிட்ட 39 MP இருக்கிறதால, இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி. ஸோ அதனால் இந்த நேரத்தில் ரஜினிகாந்துடைய இந்த அரசியல் நெகட்டிவிட்டி வந்து மிகப்பெரிய வெறுமையை ஏற்படுத்தி இருக்கிறது. அது சும்மா அவர் போயிருந்தா கூட பரவாயில்ல. அவர் வந்து அர்ஜுன் மூர்த்தின்ற ஒருத்தரையும் தமிழறிவுமணியும் கை காமிச்சு விட்டார். சரி, தமிழறிவுமணின்னு ஒன்ஸ் ஃபார் ஆல் இதோட நான் வரவே மாட்டேன் அரசியலுக்கு, எல்லாம் அரசியலுக்கு முழுக்க போடுறேன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். வேற அர்ஜுன் மூர்த்தி பிக்கப் பண்ணுறாரு. அதுலேருந்து தங்கிட்ட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது இளைஞர்களுக்காக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அட்ராக்ட் பண்ணுறாரு அர்ஜுன் மூர்த்தி. அப்போது இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. முந்தினேத்தோ இந்த சுஜிதான்னு ஒரு அம்மா நியூஸ் 7 சேனலில் அவரை பேட்டி காணும்போது அர்ஜுன் மூர்த்தியை பிஜேபியிலேருந்து இதுக்கு வந்தவர். அப்போ அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, பாஜகவை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா அது என்னுடைய தாய் வீடு அப்படின்ற. அதனால் பாஜகவுடைய ஒரு அங்கம் தான் இவர். இருந்துட்டு போட்டோம், பாஜக காரணமாக கூட இருந்துட்டு போட்டோம். பட் ஆனால் அவரை வந்து ரஜினிகாந்த் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அவரை கொண்டாந்து மேலே தூக்கி வைக்கணும்? அதுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு ராகவா லாரன்ஸ் எல்லாம் எங்கேயுமே காணும். ரஜினிகாந்துக்கு மிகவும் நம்பிக்கையாக இருந்த 2 பேர் வந்து, ஒன்று சத்யநாராயணான்னு ஒரு ரசிகர் மன்ற தலைவர். அவர் வந்து ரஜினிகாந்தோட ரசிகர் மன்றத்தை நல்ல மேலே வளர்த்து கொண்டு வந்தார். அது எல்லாருக்குமே ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு தெரியும். ஒன் ஃபைன் மார்னிங் ரஜினிகாந்த் அவர் இல்லாமல் பண்ணிட்டார். அதுக்கடுத்து இப்போ வந்து ராகவா லாரன்ஸ் நல்ல ஃபார்மில் வந்தார். அதுவும் போன மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு அப்போல்லாம் கூட இளைஞர்களை வந்து ஒன்றா சேர்த்ததை பார்த்தேன் நான். ராகவா லாரன்ஸ் வந்து அதை வந்து அழகாக வந்து இப்போ அவர் பொலிட்டிசைஸ் பண்ணி கொண்டு போனார். ஸோ அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ராகவா லாரன்ஸுடைய பங்களிப்பு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ராகவா லாரன்ஸோட அந்த ஜல்லிக்கட்டு பர்மிஷன் ராகவா லாரன்ஸோட பங்கீடு கட்டாயமாக உண்டு. அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களை வந்து ராகவா லாரன்ஸ் மோட்டிவேட் பண்ணுறதும் உண்மை. அது டிவி ஆதாரம்லாம் உண்டு, வீடியோ ஆதாரம் உண்டு. ஆகவே ராகவா லாரன்ஸ் எல்லாம் ஓரம் கட்டிட்டு, உண்மையான ரஜினி ரசிகர்கள் எல்லாரையும் ஓரம் கட்டிட்டு, வெறும் போஸ்ட் கொடுக்கறதுக்கு மட்டும், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும் அவங்கள கூட சேர்த்து ரஜினிகாந்த் அந்த ரசிகர் ராகவேந்திரா மண்டபத்தில் ஃபோட்டோ எடுத்து எல்லாருக்கும் போஸ்ட் கொடுத்து அனுப்பிட்டு, அரசியல்னு வரும்போது சம்மந்தமே இல்லாமல் தமிழறிவுமணியை தூக்கி முன்னாடி நிற்க வச்சு இவர் தான் எங்களுடைய வேட்பாளர்னு சொல்றாரு. வேட்பாளர் நான் முதலமைச்சர் வேட்பாளரா இல்லை எதனா ஒரு தொகுதிக்கு வேட்பாளரா? அதை சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் வந்து சம்மந்தமே இல்லாமல் அர்ஜுனமூர்த்தின்னு ஒருத்தர் இதுவரை அவர் யாருன்னு யாருக்குமே தெரியாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கோ ரஜினி ரசிகர்களுக்கோ அவர் யாருன்னே தெரியாது. தமிழறிவுமணினா போய் வந்திருந்தார் ரஜினிகாந்த், அப்பப்போ பார்த்து அட்வைஸ் பண்ணிருந்தாரு, இருந்துட்டு போட்டோம். இது யார் அர்ஜுனமூர்த்தி? ஸோ அதனால தான் நேற்று வரைக்குமே யாருன்னே தெரியாத அர்ஜுனமூர்த்தி திடீர்னு வந்து ரஜினி அறிவித்த தலைவர்ன்ற மாதிரி தன்னை மேம்படுத்தின்னு எல்லாரும் இழுக்கிறார். அந்த பேச்சு அந்த சுஜிதான்றவங்க கிட்ட பேசின அந்த நியூஸ் 7 சேனலோட அந்த பேட்டியில். ஆகவே நான் திரு ராகவா லாரன்ஸ் அவர்களுக்கு அன்பான ஒரு வேண்டுகோள். அதே மாதிரி ரஜினி ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் யார் யாருன்னு உங்களுக்கே தெரியும். புதுசாக நான் ஒன்றும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று சேர வேண்டும். நீங்கள் ஒன்று சேரணும். சப்போஸ் ரஜினிகாந்த் அந்த 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 போன இடத்துல இறந்துட்டு இருந்தாக்கா இந்த அமைப்பு இல்லாமல் போயிட்டு இருக்குமா? ரசிகர் மன்றம் இருந்துன்னு தானே இருந்திருக்கும். அவர் பேரால் எதனா பண்ணியிருப்பீங்களே. அதே மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய இழப்பை தான் ரஜினிகாந்த் பேர் ஏற்படுத்தியிருக்காரு. திடீர்னு நான் இந்த ஆட்டத்துக்கு வரலன்னு சொல்லிட்டு போயிடுறது. ஆகவே நீங்கள் முதல்லேருந்து பூரி சாப்பிட்ற மாதிரி, முதல்லேருந்து பரோட்டா சாப்பிட்ற மாதிரிலாம் சாப்பிட வேண்டாம். நீங்கள் நல்ல அமைப்பில் சேர்த்துருங்க. உங்கள் ஆட்டத்தை வந்து கலைக்கக்கூடாது. ஆகவே நீங்கள் எல்லோருமே ராகவா லாரன்ஸ் அவர்களுடைய தலைமையில் ஒன்று சேர்ந்து ஒரு புதிய கட்சியை பதிவு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த அர்ஜுனமூர்த்தி பின்னாடியெல்லாம் போக வேண்டாம், தமிழறிவுமணியின் பின்னாடி போக வேண்டாம். ரஜினிகாந்த் உங்களுக்கு தவறான வழியை காண்பித்தார், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் நல்ல ஃபார்மில் தான் இருக்கிறீங்க. ஆகவே இந்த அமைப்பு நல்லா இருக்குது. தலைவர் மட்டும்தான் இப்போ வந்து இல்லை, அவ்வளோதான். தலைவர் இல்லைன்னு போயிட்டாக்கா ஒன்றுமே இல்லாமல் போயிடாது. அடுத்த தலைமை என்னன்னு பார்க்கணும். இப்போ ஜெயலலிதா இல்லைன்னாக்கா இல்லாமல் போயிடுச்சு அதிமுக. எம்ஜிஆர் இல்லைன்னு உடனே ஜானகியா ஜெயலலிதான்னு வந்தது இல்லை, அப்புறம் ஜெயலலிதா நின்னாங்கல்ல. அதே மாதிரி ஜெயலலிதா இல்லைன்னப்போ ஓபிஎஸ்ஸா எடப்பாடியா சசிகலாவன் வந்துச்சு இல்லை.
அப்போ ஓபிஎஸ் நின்னாரு, அதுக்கப்புறம் இப்போ எடப்பாடி நின்று இருக்கிறாருல்ல. ஆகவே இந்த ரஜினிகாந்துடைய மக்கள் மன்றத்திலையும் ரஜினிகாந்துக்கு அடுத்து யாருன்றது கண்டுபிடிச்சு அவங்கள மேல தூக்கி நிக்க வைக்கணும். உங்களுக்குள்ள போட்டி வர வேண்டும், ஒரு ஹெல்தி காம்படிஷன் வந்து அதுல வந்து ஒருத்தர் தலைவராக வேண்டும். அந்த கட்சி உங்களுக்குரிய அந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வென்று காட்ட வேண்டும், அரசியல் களத்துல வென்று காட்ட வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறேன். இந்த 2021 எலெக்ஷன்லயே ரஜினிகாந்துடைய ஒரு இம்பாக்ட் இருந்தாக வேண்டும். உங்க தலைவர் இல்லாட்டி கூட அந்த தலைவர் பேரை கொண்டு நீங்கள் இயங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ராகவா லாரன்ஸ், இதுக்கு மேலேயும் அமைதியா இருக்கக்கூடாது. நன்றி, வணக்கம். ஷிவ் ஓம்.